எங்கள் சபைக்கும் டிவி ஊழியத்தின் நேயர்கள் அவன் தெய்வ பிள்ளைகளுக்கும் நான் கொடுத்த ஒரு வார்த்தை உண்டு, வசனம் உண்டு. சங்கீதம் 115 சொல்லப்பட்ட வேத வார்த்தையின்படி வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கிறிஸ்தவ ஜனம் என்பது அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அது இஸ்ரவேல் வம்சம், அது யாக்கோபின் சந்ததி. இந்த பூமியிலே ஆமென் சகல ஜனங்களுக்கும் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் சொந்தமாய் கொடுக்கப்பட்டது. ஆனால் நாமோ அது அறியாதவர்களாக நாம் ஆண்டுடைய சமூகத்தில் பல நிலைகளில் முறைமாறிட்டுக் கொண்டிருக்கிறோம். வசனங்களை, வேதங்களை, விளக்கங்களை நல்லபடி கரெக்டாக நம்ம பரிசீலிக்கும் போது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் நம்முடைய சபைக்கு கொடுத்த வாக்குத்த வார்த்தையின்படி ஆமென் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். அப்போ இந்த உபவாச நாட்கள் என்பது கர்த்தருடைய சமூகத்தில் 7 நாட்கள் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிளப்பது என்பது தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நன்மை பெறவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவும் தேவ கிருபைக்குள் நிலை நிற்கவும் இன்னும் பூமிக்குரிய நன்மைகள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் சமயத்தை பெற்றுக்கொள்ளவும் தான் உபவாச கூடுகை நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாவங்கள், சாபங்கள், வியாதிகள் நீங்கும்படிக்கு கர்த்தருடைய பாதத்தில் நாம் 7 நாட்கள் இருக்கிறோம். ஒரு பகுதியில் இப்படி பார்க்கும்போது மறுபகுதியில் நாங்கள் எதற்காக நாம் இதை வைத்திருக்கிறோம் என்றால் ஆமென் இந்த ஆண்டு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம் நம்முடைய விசுவாச மக்களுக்கு டிவி ஊழிய நேயர்களுக்கு சக்கர ஆசீர்வாதம் பூர்ணமாய் விளங்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த உபவாச கூடுகை நம்ம சபையிலே நடத்தப்படுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். உற்சாகமாக சொல்லுங்களேன். இது அதிக சத்தமாக சொல்லுங்களேன். அதிக சத்தமாக சொன்னேன். அவை சத்தத்தை உயர்த்துகிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. சகலத்தையும் பூமியில் படைக்கும் போது கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் ஆமென் அவர் படைக்கும் போது எல்லாவற்றையும் சட்டத்தில் தான் படைச்ச. ஆமென் அடக்கிக் கொள்ளாதிருங்கள், சட்டத்தை உயர்த்துங்கள். வசனத்தில் எல்லாம் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறோம். அப்போ நீங்கள் நாம் சத்தத்தை உயர்த்தும் போது கர்த்தருடைய சத்தத்தில் அந்த சத்தம் கேட்கப்படுகிறது. ஆமென் சத்தமாக சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆனால் நம்மள மட்டும்தான், அதாவது பைபிள் சொல்லப்பட்ட வார்த்தை பொல்லாத மனுஷனை மட்டும்தான் கர்த்தர் கையால் உருவாக்கினார். பாக்கி எல்லாமே அவர் வார்த்தையான உருவாக்கினார். அவருடைய வார்த்தைக்கு எல்லாம் சுவி கொடுக்கிறாரு. ஆனால் மனுஷன் மட்டும்தான் என்ன செய்ய கையினால உருவாக்கினார். அந்த மனுஷன்தான் என்ன செய்யலை, ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி எல்லாம் நமக்கென்று கொடுக்கப்பட்ட பூமியின் சகல நன்மைகளும் பூமியின் சகல ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு பிசாசு கையில் இருக்கு. இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத கிரியைகளுக்கு கீழே இருக்கு. அதை பெற்றுக்கொள்வதற்காக தான் இயேசு கிறிஸ்துவும்
அவை வேத வசனங்களும் போதகங்களும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. படைப்பாட்டின் நியாயப்பிரமாண பகுதி அவன் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளும், புதிய பகுதி இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளும், அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அவருடைய சீசர்கள் சொன்ன வார்த்தையின்படி உபவாசக்கூடு என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேன்மையான ஒரு காரியம். ஆமென். இதற்கு சகல நன்மை நமக்குரியது. ஆமென், ஆமென். அதாவது சங்கீதம் 115 சொன்னால், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். விலவீனப்பட்டவர்கள் அல்ல, துக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த பிசாசு ஏன் என்னை விட்டு போகவில்லை? வியாதி என்பது பிசாசு என்று அடிக்கடி நான் சொல்வது வழக்கம். இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி அது போகாது. சில வியாதிகள் போக வேண்டும் என்று கூட. அப்படியானால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தையின்படி இந்த வியாதி என்னை நான் உயர்த்தாதபடிக்கு கொடுக்கப்பட்டு பிசாசு ஆகிய ஒரு முள் என்று சொல்லி இருக்கிறது. நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறேன். அப்படியானால் நாம் செய்ய வேண்டிய காரியம், உபவாசம் என்பது சபைக்கு, தேசத்துக்கு, ஜனங்களுக்கு பாவத்தில் சாபத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் நஷ்டப்பட்டு விடாதபடிக்கு மேன்மையாய் வாழ்வதற்கு உபவாசம் என்பது, உபவாச கூடுகை என்பது மிக முக்கியம் என்று வேண்டும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு மனுஷன் வியாதி இல்லாதபடிக்கு, பலவீனம் இல்லாதபடிக்கு, கஷ்டமில்லாதபடிக்கு, நெருக்கடிக்கு அவன் போகாதபடிக்கு, சபையை சீர்பட நடத்தும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமானால் உபவாசமும் ஜெபமும் ரொம்ப முக்கியம். வேதம் சொல்கிறது, இந்த ஆண்டில் நமக்கு கொடுக்கப்பட்டு, சபைக்கு கொடுக்கப்பட்ட, டிவி மக்கள் கொடுக்கப்பட்ட இந்த நாள், இந்த வசனம் நிறைவேறத்தக்கதாக ஒரு பூரணம், ஒரு சம்பூரணம், பரிபூர்ணங்கிற நன்மை 3 பகுதிகளும் நமக்கு சபைக்கு கிடைக்கத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட உபவாசம்தான் இந்த நாள். அப்போ நம்ம கலிதாலே தொடர்ந்து தேவ செய்தியை நான் உங்களுக்கு சபைக்கு கொடுத்து வருகிறேன். அது கடைசியாக நேற்று கொடுத்து ஓய்வு நாள் ஆராய்ச்சி கொடுத்து முடித்த அந்த செய்தி பகுதியை, வேத வசன பகுதியை பிள்ளைகள் நீங்கள் ஒருவர் வாசிக்கிறீர்கள் நான் எதிர்பார்க்கிறேன். வாசிக்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். மிகுந்த தைரியத்தோடே உங்களுடன் பேசுகிறேன், உங்களுக்கு கூட நான் பேசுகிறேன். உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூரண சந்தோஷமாய் இருக்கிறேன். ஆமென். ஒரு தெய்வ மனுஷன் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, அதான் மிகமையான ஒரு வார்த்தை. நான் நன்மையிலே நான் சந்தோஷமாய் இல்லை, இந்த உலகத்துக்குரிய ஐஸ்வர்யத்தில் நான் சந்தோஷமாய் இல்லை, பொன்னில் சந்தோஷமாய் இல்லை, பொருளில் சந்தோஷமாய் இல்லை, எல்லாவற்றோடு குறைவாக இருக்கிறது. ஆமென். இந்த எல்லாம் எவ்வளவு நன்மை இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு குறை இருக்கிறது, ஒரு குறைபாடு இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் சமாதானம் இல்லாமல் தான் ஒவ்வொரு மனுஷனும் இருக்கிறான். வேதம் சொல்கிறது, சந்தோஷம் எங்கே இருக்கிறது? உங்களுக்குள்ளே இருக்கிறது. சமாதானம் எங்கே இருக்கிறது? அது உங்களுக்குள்ளே இருக்கிறது. பரவலாரியம் எங்கே இருக்கிறது? அது உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஐஸ்வர்யம் எங்கே இருக்கிறது? உங்களுக்குள்ளே இருக்கிறது. பொண்ணு உங்களுக்குள்ளே இல்லை,
வெள்ளி உங்களுக்குள்ள இல்லை, அது கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஜோதிகளின் பிதாவினிடத்தில் வருகிற பூர்ணமான நன்மை ஈவுகள், பூர்ணமான ஆசீர்வாதங்கள் கர்த்தருடையது. ஆமென் ஆமென். கைகளை தள்ளி தேவனை மகிமைப்படுத்துங்க. பொருளாத கிரியெல்லாம் அழியணும், அந்த கால கிரிகள் அழியணும். ஐஸ்வர்யத்துக்காக தீவி இருக்கிற ஜனங்கள் வெக்கப்பட்டு போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்த, கர்த்தருடைய கிருபை நமக்குள் பெருக, கர்த்தருடைய கிருபை நமக்குள் பெருக பெருக ஐஸ்வர்யம் நமக்குள் பெருகும். ஏன்னா ஜோதிகளிடத்தில் பிதாவிடத்தில் வருகிறது என்று வேதம் சொல்கிறது. பூரணம் பெற வேண்டும், பரிபூரணம் அடைய வேண்டும். இதற்கு பூரணம் என்பது தேவைகள் சந்திக்கப்படுவது பூரணம். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? சம்பூர்ணம் என்பது தேவைக்கு மீதம் வந்து பிறருக்கு கொடுக்கிற அளவுக்கு வருகின்றால் அது சம்பூரணம். அடுத்ததாக பரிபூர்ணம் என்றால் அது மிஞ்சி மிஞ்சி கொட்டி மிகவா வருவது பரிபூரணம். அது அடுத்த பக்கத்துக்கு போகும், அடுத்த கேட்டகரி போகும். சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சொல்ல மாட்டீங்களா மக்கள்? அப்ப இந்த 7 நாள் வாசம் கூட்ட முடியும் போது நம்ம சபைக்கு, நம்முடைய தேசத்திற்கு ஒரு பெரிய மகிமை வெளிப்பட வேண்டும். நம்முடைய விசுவாச மக்களுக்கு யூடியூப் சேனலை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் நடக்க வேண்டும், விடுதலை உண்டாக வேண்டும். இந்த 12 மாதத்தில் அற்புதம் மிகுதியாக வேண்டும். இந்த 10வது மாதம் முடிவு நாள் வந்து 11ஆம் நாள் மாதம் நாம் முதல் வாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிற என் தெய்வ பிள்ளைகளை மீதம் இருக்கிற இன்னும் ஒரு 60 நாட்களுக்குள்ளாக கர்த்தருடைய நன்மையை பெற வேண்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், சமாதானத்தை பெற வேண்டும், சந்தோஷத்தை பெற வேண்டும் என்று காத்த தெய்வ பிள்ளைகளே, தரப்பட்ட நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்காக, தரப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்காக கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து அனுப்புவது இவ்வகையான பிசாசு, இவ்வகையான கிரியைகள், மந்திரவாத கிரியைகள், பூஜைகள், புரஸ்கார சக்திகள், கிரியைகள், அந்நிய வல்லமை யுகங்கள் உழைக்கப்படும்படிக்காக கர்த்தர்கள் மத்தியிலே கிரியை செய்வார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவா என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நீ வெக்கப்பட்டு போக மாட்டான். இந்த வாசத்தோடு கண்ணீரை செவிக்கிறது நீ அற்புத வியாதி ஓடும், பிசாசு ஓடும், மந்திரவாதம் ஓடும், பின்னிசூரியம் ஓடும். எதிரி வெக்கப்பட்டு போவான். சத்துருக்கள் நிச்சயம் பேசி அடக்குவார்கள். கேன்சர் வியாதி மாறும், சுகர் மாறும், தரித்திரம் மாறும், எல்லா பொருளாத கிரிகளும் அழிக்கப்படும். பிரிவின் ஆவி ஓடும், கோடு சொல்லுகிற ஆவிகள், குறைவுள்ள ஆவிகள், குறை சொல்லுகிற ஆவிகள் காபிரியா பாக்காத்திவா இயேசுவின் நாமத்தில் விபச்சாரத்தின் ஆவிகள், பேசுத்தரத்தின் ஆவிகள், பொருளாத கிரியைகள், குடிவரியின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஒளி போகும். ரட்சிப்பு உண்டாகும், விடுதலை உண்டாகும், சமாதானம் உண்டாகும். ஆமென். யாருக்கு? உபவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கிறிஸ்துடைய அன்பு உண்டாகும், உனக்கு வெளிப்படும். யாருக்கு? உபவாசத்தோடு கண்டிகளோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு உண்டாகும். அன்பு உனக்குள் உண்டெങ്കിൽ, சமாதானம் உனக்குள் உண்டெങ്കിൽ, ஆசீர்வாதம் உனக்கு உண்டெങ്കിൽ, நன்மை உண்டெങ്കിൽ, கொஞ்சம் நன்மை உனக்குள் உண்டெങ്കിൽ அது பரிபூர்ணமாக்குவார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேல் அதிபதி ஆக்குவேன் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி கொஞ்சம் நன்மை கொண்டு, கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கொண்டு, கொஞ்சம் விசுவாசியை கொண்டு, கொஞ்சம் பொருளை கொண்டு, கொஞ்சம் கொடுக்கப்பட்ட நன்மை கொண்டு உன்னை பலிக்கு பெருக பண்ணும்படிக்கு கர்த்தர் பரிபூர்ணமாய் மாற்றும்படி கர்த்தர் கிரியை செய்ய நீ கொஞ்சத்தை கொண்டு குழம்பக்கூடாது. ஆமென்.
கொஞ்சத்தை கண்டு குழம்பக்கூடாது. இருக்கிற நன்மையில், இருக்கிற ஆசீர்வாதத்தில், சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணுவதற்கு உருவாக்குறது அனுவாச கூறுகை. அக்னியாண்டவே சத்திய வேத பறையா. ஆமென். Right now, right now, right now. That means takatimche, that bautakeba, bauterkenya, tilaba shabda, batimche. Right now, right now. ரட்சிப்பு உண்டா போகையாது கத்தா வரையா யெகோவாவின் நாமத்திலே நான் வெளிப்பட போவியா தேசத்தில் வெளிப்பட போகையாது நான் விழத்தில்ல நான் கீழே விழத்தில்ல எந்த ஜனத்தை நேசிக்கிற எந்த ஜனத்தை நான் விழா விடுவில்லை எந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறது எந்த ஜனத்தில் வருவேன் என்று சொல்ல கர்த்தருடைய வார்த்தை என் ஜனங்களுக்குள்ளே ஆமென் சொல்லப்பட்டவர் யார்? மிகுந்த தைரியத்தோடு இருக்கிற பலத்தோடு கொஞ்சம் தைரியத்தோடு நான் பலவானாக எண்ணுகிறேன். மத்தர்கலியா சாப்தர்கியா பௌத்தபாரியா மார்கலியா நிஷே. ஆமென். சத்தமா சொல்லு மக்களே, நீ தோற்கவில்லை, நீ ஜெயிக்கும். நான் தோற்க மாட்டேன். தோல்வி தேவ பிள்ளைகளுக்குள்ளது அல்ல, அது பிசாசுக்குரியது. என் ஜனத்துக்குள்ளது அல்ல. கர்த்தர் சொல்றாரு, தோல்வி யாருக்கு? வியாதிக்கு. என்ன பிடிச்ச வியாதிக்கு தோல்வி சொல்லு. வியாதிக்கு, பிசாசுக்கு சுகர் தோற்று போகும், பிரஷர் தோற்று போகும், கேன்சர் கட்டி தோற்று போகும், எல்லா வியாதியும் ஓடும். உன் எல்லையை விட்டு ஓடும். மகிமை வெளிப்படும். சத்தத்தை உயர்த்து, சனைக்கு கொள்ளாது. சத்தத்தை உயர்த்து. பெண்களை கதவு உடைக்கணும், பூட்டு தகலணும், கட்டிகள் உடையணும், கண்டிகள் தரிக்கணும், வியாதி கீழே அழியணும். மாத்திருக்க யாரால் முடியும் போது கர்த்தருடைய மகிமை காண்பார். ஆகவே முதல் நாளிலே தைரியத்தோடு உங்க பாதத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா, இன்னும் அதிகம் சத்தமா, ஆனந்த சத்தமா, ஆனந்த முழக்கத்தோடே எச்சனமே கீழ், நான் மகிமையானவன். ஆமென். உபத்திரத்தின் மத்தியில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உபத்திரத்தின் அந்தந்த வேத வசனம் சொல்கிறது. ஆமென், 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 ஆமென். தேவ பிள்ளைகளே, அது ஒருக்கா கூட வாசித்தாயே. ஆமென். மிகுந்த தைரியத்தோடு உங்களோடு பேசுகிறேன். உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன். ஆமென். ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூரண சந்தோஷமாய் இருக்கிறேன். வியாதி வரும்போது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை, பரிபூர்ண சந்தோஷமாக அப்படிங்கிறேன். இன்னைக்கு வியாதிப்பட்டால் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. பாட்டு பட்டா மாறிடும். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது.
நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆகவேதான் இப்படி பாடுகிற நீங்கள் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? வியாதியை கண்டு ஏன் சோர்ந்து போக வேண்டும்? நடக்க முடியவில்லை என்று சொல்லுகிற நீங்கள் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? தம்பி, இன்றைக்கு நல்லா இருக்கிறீர்களா? நன்றாக நடக்கிறீர்களா? கழிந்த வாரம் நம்ம தம்பி இந்த கூட்டகைக்கு வரும்போது நடக்க முடியாதபடிக்கு ஆமே நடந்து வந்த சூழ்நிலை நீங்க கண்டீங்க. என்னை கேட்ட தெய்வ பிள்ளைகளே, அன்று அவர் சோர்ந்து போயிருந்தால், அன்றைக்கு அவர் சோர்ந்து போயிருந்தால் இன்றைக்கு இப்படி சந்தோஷத்தோடு அவர் இருந்திருக்க முடியாது. சோர்ந்து போகவில்லை. நான் தேவ சமத்தை காத்து ரட்சிப்பை காண்பேன் என்று வந்த நிமித்தமாக நேற்று தினத்தில் சாட்சி சொன்ன நாம் பார்க்க முடியும். எனக்கு இருக்க தெய்வ பிள்ளை அவன் தம்பிட்டு நீங்கள் கேட்டால் நீ கேட்டு பாருங்க. கலைஞர் வரும்போது ஒரு கால் ஸ்டெப்பு கூட வைக்க முடியாது. தம்பிக்கு இந்த நாள் பூர்ண சுகத்தை கொடுத்தார், பரிபூர்ண நன்மையை பெற்றுக்கொண்டார். ஆமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமே. ஆனால் இந்த நாள் ஆரம்ப நாளில் அங்கே அம்மா எழுதி விட்ட விண்ணப்பம் என் கையில் இருக்கு. என் பிள்ளை குடியை நிறுத்தணும். தம்பி என்கிட்ட ஜோமணின்னு போகும்போது சொன்னார், பார்த்து நான் குடியை நிறுத்துறேன்னு வாஞ்சிக்கிறேன். அவன் கொடியை நிறுத்துறேன்னு ஆசை. அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வருது. 2 காசு அவருக்கு உடுத்திருந்த வேட்டியை கட்டுவதற்கு கூட அவருக்கு முடியாது நிலைமை. காரணம் என்ன? நீ குடியை நிறுத்தணும்னா, நீ ரசிக்கப்படணும்னா, நீ விடுதலை பெறணும்னா, கட்டுரை மேன்மை காணணும்னா ஒரு புடமிடுதல் உண்டாகும். அதோ பா ஒரு களிமண். அது களிமண்ணா இருக்கும் வரைக்கும் யாருக்கு வேண்டாம், யாருக்கும் வேண்டாம். யாரை எட்டி பார்க்கவே இல்லை. ஆனாலோ குயவன் கண்டான் இதோ இந்த களிமண், இதோ ஒரு பாத்திரமாய் வரையலாமே என்று கண்டுகொண்ட குயவன் அந்த வீணாய் கிடந்த அந்த மண்ணை எடுத்து அதை ஒரு பாத்திரத்தை உருவாக்க ஆரம்பிக்கும் போது அதில் இருந்த ஒரு கல், அதில் இருந்த ஒரு மண்ணு, அதில் இருந்த ஒரு சிக்கு, ஒரு குறை எல்லாம் கட்டி எல்லாத்தையும் உடைக்கும்படிக்கு கவன் கையில் எடுத்து வைத்து அவனை தள்ளி அந்த மண்ணை தள்ளி உடைத்து அவர் கரையத்தில் எடுத்து ஒரு நல்ல ஒரு மண்பாண்டமாய் வரைவதற்கு அவர் எவ்வளோ பிரயாசப்பட்டு அதை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த மண்ணால் நினைக்கிறது, மண்ணான மனுஷனே நீயும் நினைத்து கொண்டு இருக்கிறாய். ஏன் இந்த பாடு, ஏன் இந்த வேதனை? வேதம் சொல்ற நீ படிக்கவில்லையோ? வேத வசனத்தை நீ படிக்கவில்லையோ? இசவன் ஜனமானது குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல் இருக்கிறாய். இசவேலின் சேனைகளை தகப்பன் இயேசு வாழ்கிறார். ஊழியத்து ஜப வீட்டில் தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒரு தெய்வ பிள்ளையை இன்றைக்கு நீ மேன்மையை காண வேண்டும். கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை விட்டு, என் தெய்வ பிள்ளையை நான் உன்னை இந்த களிமண்ணாய் போல பார்க்கிறேன். என் இஷ்டத்துக்கு வரைய போய் ஆண்டவருக்கு பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய போராட்டம் இதுதான் இந்த வார்த்தையின் படி. ஆமே. அப்போஸ்தலர் நாயக பவுல் கொரிந்தியருக்கு நிருப பகுதியில் இந்த தம்பி சொன்ன மாதிரி அவர் குடிக்க அடிமைப்பட்டிருக்கிறார். அவர் விடுதலை பெறணும்னா என்ன செய்யணும்? அவருக்கு நடக்க முடியாம கர்த்தர் அவரை மாற்றிவிட்டார். ஆமென். மக்களே, நீ நினைக்க ஏன் இந்த ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போய் இந்த காரியம் எனக்கு நேர்ந்தது? ஏன் இந்த மகிமை இந்த விரைவினம் வந்தது? ஏன் இந்த போராட்டம் வந்தது? ஏன் இந்த நன்றி வந்தது? ஏன் இந்த வியாதி எனக்கு வந்தது? நான் உண்மையாக தானே ஆண்டவருக்குள் இருந்தேன்.
இதை கேட்டுக்கொண்டு தெய்வ பிள்ளைங்க சுவாமி சோர்ந்து போக்கக்கூடாது. நீ விரவினன் என்று எண்ணி விடக்கூடாது. உன்னை பிணத்தை கொடுக்கும்படிக்காக நீ விரவினன் என்று எண்ணி உன்னை தள்ளி விடுவதற்காக அல்ல. இந்த வியாதி வந்தது, இந்த பேச்சு வந்தது, இந்த உபத்திரம் வந்தது, இந்த நிந்தனை வந்தது, இந்த அவமானம் வந்தது. இன்னும் நீ கிறிஸ்துக்குள்ள வருவதற்காக வேண்டாத கிரியைகள் உன்னை விட்டு மாறுபடிக்காக கர்த்தர் ஒரு கையில் இழுத்து இந்த குயவனை கையில் வைத்து மண்ணை வைத்தது போல உன்னை வைத்திருக்கிறார். அந்த நல்ல குயவன் யார்? அவர் தான் நம்முடைய கர்த்தர். ஆமென், ஆமென். நம்ம பக்தர்கள் அழகா பாடுவாங்க. எங்க சபையில் வந்து குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வாழ்ந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வாழ்ந்திடுமே. வசனோ தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்து காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஆமென். அப்ப வசனம் தியானிக்கும் போதுதான் நாம் விசுவாசத்தில் வளர முடியும். வாசம் என்பது தேவ கூடுகை என்பது ஜெபம் என்பது கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது நாம் பலனடைய முடியும். ஆமென், ஆமென், ஆமென். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? உற்சாகமா ஆமென் சொல்லுங்களா? ஆமென், ஆமென். வேத வசனம் சொல்லி எல்லாவற்றையும் ஆமென்றும் ஆமென் என்று சொல்லணும். குறுக்கு வழி வந்ததுக்கு நன்றி. ஆமென். இழுப்பு வழி வந்ததுக்கு நன்றி. ஆமென். அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மா என்னை திட்டுறதுக்காய் நன்றி. அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மா என்னை பார்த்து என்ன சொன்னா மலடின்னா அதுக்காக நன்றி. ஆமென். அடுத்த பக்கத்து வீட்டுக்காரி கொல்லி அத்த மட்டைன்னு சொன்னா அதுக்காக நன்றி. அங்கதான விஷயம் இருக்கு, சொல்ல முடியும். எப்படி நீ விளங்காத போவை நீ திருப்பி சபிக்க கூடாது. வசனம் சொல்கிறது. ஆமென். மலடி பிள்ளை தாச்சாக்கிறவர். இப்போ மலடின்னா நம்ம சந்தோஷமான வார்த்தை ஏற்றுக்கணும். அந்த சகோதரி சொன்னதுக்காய் நன்றி சொல்லு பார்க்கலாம். நன்றி. கட்டியாக்காவை என்ன அல்லாத சந்தோஷப்படு. இன்று உபத்திரம், அதான் உபத்திரம். வசன வாக்கு அங்கேதான் இருக்கு. அவன் மறுபடியும் சொன்னாலும் நீ பிள்ளை தாச்சாங்க. கைகளை தட்டு கர்த்தரை மகிமைப்படுத்திடலாம். ஆமென்.